நேந்திர வாழைக்காய் தாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கஞ்சி கூழ் செஞ்சு கொடுக்கறதுக்காகங்க. 6 மாத குழந்தைங்கலேருந்து தாராளமாக இதை கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா புஸ்தியாக கொழுன்னு வளரணும், ஆனால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மாதம் இருந்தே குழந்தைங்களுக்கு இந்த ராபனானா கஞ்சி மிக்ஸை கொடுத்து பாருங்கள். நல்லா ஸ்ட்ரென்த்தியாக நல்லா புசுன்னு வளருவாங்க. பெரியவங்களுக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாங்க. இது நம்ம பேன் கேக்கு, நம்ம சப்பாத்தி பூரி மாவு, தோசை மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 23 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 23 கிலோவும் காய வச்சோன்னா நமக்கு 23 கிலோ அப்படியே கிடைச்சிடாதுங்க. இந்த தொலியெல்லாம் நீக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 4 கிலோ தான் நமக்கு கைக்கு பவுடர் கிடைக்குங்க. இந்த 4 கிலோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு சரியாக போயிடும். நிறைய பேர் அது எப்படி 2 நாள் கொட்டையும் 3 நாள் கொட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா நம்ம வாங்குறது 20-25 கிலோ இந்த மாதிரி தாங்க வாங்குகிறோம். அதை காய வச்சோன்னா 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி தாங்க வரும். 3 கிலோ 4 கிலோ ஒரு கஸ்டமர் 1/2 கிலோ ஆர்டர் பண்ணாவே 4 கஸ்டமர் ஆர்டர் பண்ணாவே ஒரு நாளில் 2 கிலோ முடிஞ்சிருங்க. அதை வச்சு தான் சொன்னோம் சரிங்களா. ஏன்னா இதை காய வைக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் போட்டுட்ருக்கோங்க. கைப்படாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணுன்றதுக்காக மிஷின் கட்டிங்கில் தான் கட் பண்ணிகிட்ருக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரே சமமாக கட் பண்ணுறதுனால ஹீட் எப்படி படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக காஞ்சிடுங்க. ஸோ பார்த்து ரொம்ப தரமான முறையில் பேபிஸ்க்கான ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்மக்கிட்ட ராபனானா கஞ்சி மிக்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ராகி பால் பொடி அவைலபிள் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர், கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, இந்த மாதிரி பல வகையான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ப்ராடக்டோடைய டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி.